இந்திய அரசாங்கத்தினுடைய முதலீடு கொழும்பு பங்குச் சந்தையிலும் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டது. கடந்த 6 மாதங்களாக பங்குச் சந்தையிலே பாரிய அளவு தாக்கத்தை இந்திய அரசாங்கத்தினுடைய முதலீடு ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு பங்கினுடைய விலை கிட்டத்தட்ட 10 மடங்காக அதிகரித்திருக்கிறது. நான் விளையாட்டாக சொல்வதாக நீங்கள் நினைப்பீர்கள். உண்மையாகவே நடந்து கொண்டிருப்பது முழுமையாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கடைசி வரை இந்த காணொளியை பாருங்கள். வணக்கம். கொழும்பு பங்குச் சந்தையிலே 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே ஒரு 6.1 பில்லியன் ரூபாவாக இருந்த ஒரு பங்கினுடைய பெறுமதி 2026 ஜனவரி மாதத்திலே 61 பில்லியன் ரூபாயாக மாறியிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 மடங்குக்கு மேலான ஒரு அதிகரிப்பை ஒரு பங்கினுடைய விலை காட்டியிருக்கிறது, அல்லது கம்பெனியுடைய பெறுமதி 10 மடங்கு அதிகமாக அதிகரித்திருக்கிறது. எந்த கம்பெனி என்று நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள்? கொலம்பு டாக்யார்ட் பிஎல்சி. இந்த கம்பெனியுடைய விலை 10 மடங்கினால் அதிகரித்திருக்கிறது. ஏன் என்று கேட்டால், இந்திய அரசாங்கத்தினுடைய நேரடியான தலையீடு இந்த கம்பெனிக்குள்ளே வந்ததுதான் மிக முக்கியமான காரணம். கிட்டத்தட்ட 800% அதிகமான வளர்ச்சியை பங்கினுடைய விலையிலே இது காட்டியிருக்கிறது. கொலம்பு டாக்யார்ட் பிஎல்சி என்ன தொழிற்பாட்டை செய்கிறது, அதனுடைய பிரதான முதலீட்டாளர்கள் யார், பங்குதாரர்கள் யார் என்பதை நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். கொலம்பு டாக்யார்ட் பிஎல்சி கொழும்பு பங்குச் சந்தையிலே பட்டியலிடப்பட்ட ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியுடைய 51% பிரதான பங்குதாரர் யார் என்று கேட்டால், ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஒனோமிச்சி டாக்யார்ட் பிரைவேட் லிமிடெட் என்னும் ஒரு கம்பெனி தான் 51% பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். 33% பங்குதாரர்களாக எங்கள் நாட்டினுடைய அரசாங்கம் இருக்கிறது. இபிஎஃப் 16.34% பங்கு, எஸ்எல்ஐசி 9.9%, கொலம்பு போர்ட் அத்தாரிட்டி 3%, இடிஎஃப் 2.4%, பேங்க் ஆஃப் ஸ்லோன் 1.1%, மொத்தமாக 32.74%, அன்னளவாக 33% என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஒனோமிச்சி 51%, அரசாங்கம் 33%, கிட்டத்தட்ட 84% இவர்களுடையதாகத்தான் அந்த பங்குகள் இருக்கிறது. மீதியாக இருக்கக்கூடிய 16% தான் பொதுமக்களிடம் இருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய பங்கு நிலவரங்கள் அமைந்திருக்கின்றன. கொலம்பு டாக்யார்ட் பிஎல்சியினுடைய செயற்பாடுகள் என்ன, அதாவது அவருடைய பிசினஸ் மாடல் என்ன என்று பல பேருக்கு தெரியாது. முதலாவதாக அவர்கள் கப்பல் கட்டுகின்ற செயற்பாட்டை செய்கிறார்கள். ஒரு கப்பல் தயாரிக்கின்ற ஒரு செயற்பாடு. அது எந்தெந்த கப்பல் என்று பார்த்தால், சரக்கு கப்பலாக இருக்கலாம், எண்ணெய் கப்பலாக இருக்கலாம், போர் கப்பலாக இருக்கலாம், பாதுகாப்பு கப்பல்களாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் கட்டுகின்ற செயற்பாட்டை பிரதானமாக கொண்டது. அடுத்ததாக கப்பல் திருத்துகின்ற, பழுது பார்க்கின்ற செயற்பாட்டையும் பிரதானமாக கொண்டது. கப்பல்கள் அவ்வப்போது பழுதடையும், அவற்றையெல்லாம் உடனடியாக திருத்த வேண்டும். சில நேரங்களிலே கப்பல்களிலே சேவை செய்ய வேண்டி வரும். சில நேரங்களிலே கப்பல்களிலேயே இலத்திரனியல் பிரச்சனைகள் எல்லாம் வரும். அந்த எலக்ட்ரிக் ஒர்க் எல்லாம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த பழுது பார்த்து கப்பலை ஓடுவதற்கு தயாராக, செல்வதற்கு தயாராக நிலையிலே கொண்டு வருகின்ற ஒரு செயற்பாடு இந்த பழுது பார்க்கும் செயற்பாடு. ஆகவே இதையும் டாக்யார்ட் பிஎல்சி செய்கிறது. அடுத்ததாக கப்பலுடைய தரத்தை மேம்படுத்துவது, அல்லது கப்பலை ஒவ்வொரு நாட்டினுடைய சூழ்நிலைக்கேற்ப அல்லது அந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு ஏற்ற அடிப்படையிலே மாற்றி அமைப்பது, இவையெல்லாம் இந்த டாக்யார்ட் பிஎல்சியினால் செய்யப்படுகின்ற பிரதானமான செயற்பாடுகளாக இருக்கின்றன. இது ஒரு பாரிய பண முதலீடை கொண்ட ஒரு பிசினஸ் தொழில். அதிக அளவிலான மூலதனம் தேவைப்படும், அதிக அளவிலான நேரம் தேவைப்படும். லாபம் உடனடியாக எங்களுக்கு கிடைக்காது. சில வழிகளில் கப்பல் கட்ட ஆரம்பித்தால், பழுது பார்க்க ஆரம்பித்தால் 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் கப்பல் கட்டுவதற்கு செல்லும், பழுது பார்ப்பதற்கு 2-3 மாதங்கள் செல்லலாம். ஆக உடனடியாக அவர்களுக்கு லாபம் கிடைக்காது. ஒரு பிந்திய லாபம் தான் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பிசினஸ் மாடல் தான் டாக்யார்டினுடைய பிசினஸ் மாடல். ஏன் கொலம்பு டாக்யார்ட் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிறுவனமாக அமைகிறது என்று கேட்டால், இது இந்து சமுத்திரத்தின் மத்தியிலே அமைந்திருக்கிறது. ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்திலே அமைய பெற்றிருப்பதனால் இது முக்கியத்துவம் வாய்ந்த
ஒரு நிறுவனமாக கருதப்படுகிறது. உலகளாவிய ரீதியிலே கப்பல் பயணம் செய்கின்ற அனைத்து கப்பல்களும் இந்த இந்து சமுத்திரத்தினூடாக செல்லுகின்ற பொழுது கொலம்பு டொக்யார்டிலே தங்களை பராமரித்து விட்டு செல்வதற்கும் பழுது பார்த்து செல்வதற்கும் வந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதனால் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்திலேயே அமைய பெற்றிருக்கிறது. டொக்யார்டிலே பணம் எவ்வாறு உழைக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கப்பல் என்பது பாரிய சொத்தாக அமைகிறது. அது பில்லியன் கணக்கிலே அதனுடைய பெறுமதிகள் இருக்கும். ஆகவே ஒரு சிறிய பழுது கூட பாரிய அளவு செலவை ஏற்படுத்தும். அதே நேரத்திலே கப்பல்கள் ஒரே இடத்திலேயே தரித்து நிற்க முடியாது. பழுது வந்து விட்டதென்றால் தொடர்ச்சியாகவே அந்த கப்பல் இடத்திலே தரித்து நிற்குமாக இருந்தால் பாரிய அளவு கட்டணத்தை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டி வரும். அதனால் உடனடியாக அவர்கள் தங்களுடைய பழுது பார்க்கும் செயற்பாட்டை செய்வார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த டொக்யார்ட் நிறுவனங்களுக்கு இந்த வியாபாரங்கள் அதிகமாக கிடைக்கும். அதனால் அதிக அளவிலே பணம் இந்த டொக்யார்ட் கம்பெனிகளுக்கு கிடைக்கும். இப்பேற்பட்ட பாரிய லாபம் உழைக்கக்கூடிய வர்த்தகமாக சொல்லப்படுகின்ற இந்த டொக்யார்ட் பிஎல்சி, கொலம்பு டொக்யார்ட் பிஎல்சி தொடர்ச்சியாகவே நட்டத்தை அனுபவித்து வருகிறது. ஏன்? அதுவும் அதிக அளவிலான கடன் சுமையிலே டொக்யார்ட் கம்பெனி சிக்கி தவிக்கிறது. கடனிலே மூழ்கி இருந்த இந்த டொக்யார்ட் கம்பெனியை யார் காப்பாற்றினார்கள்? தடுதியாக 800% கடந்த 6 மாதத்துக்குள்ளே 800% வளர்ச்சியை டொக்யார்ட் கம்பெனியினுடைய பங்கினுடைய விலை காட்டியது. எவ்வாறு? யார் இந்த கம்பெனியை தொடர்ச்சியாகவே வாங்கிக் கொண்டிருக்கிறார்? ஒருவர் 10% அண்மையிலே டொக்யார்ட் பிஎல்சியிலே வாங்கியும் இருக்கிறார். இனிமேல் டொக்யார்ட் கம்பெனியிலே நாங்கள் முதலீடு செய்தால் லாபம் எங்களுக்கு வருமா? இந்த மாதிரியான கேள்விகள் உங்கள் மனதிலே கட்டாயம் வரும். அடுத்த காணொளியிலே அதற்கான பதில்களை முழுமையாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ச்சியாகவே இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.